நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுதழல் அத்தியாயம் 71. குருதி விதை 2. ஓசையின்றி கதவை திறந்து உள்ளே வந்த ஏவலன் பீமன் வந்திருப்பதை தாழ்ந்த குரலில் அறிவிக்க வரச் சொல்லி யுதிஷ்டர் கையசைத்தார். அவன் வருவதற்காக அவர்கள் பேச்சை நிறுத்திவிட்டு காத்திருந்தனர். சதாநீகன் பீமன் என்னும் சொல்லாலேயே முகம் மலர்ந்து வாசலை நோக்கினான். உபப்ளாவியத்தின் உயரம் குறைந்த வாயிலினூடாக மிகவும் குனிந்து உடலை சரித்து உள்ளே வந்து நிமிர்ந்த பீமன் அவையை ஒரு கணம் விழியோட்டி, என்ன ஒவ்வா செய்தி ஏதோ வந்துள்ளது போலிருக்கிறது என்ற பின் யுதிஷ்டரை அணுகி தலை வணங்கி அருகிருந்த பீடத்தில் அமர்ந்தான். சதாநீகனும் நிர்மித்ரனும் அணுகி அவன் கால் தொட்டு வணங்கி விலகி நின்றனர். யுதிஷ்டர், நீ அறிந்திருப்பாய் மந்தா, இளைய யாதவன் அஸ்தினபுரிக்கு சென்றதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். அதன் அரசியலை எண்ணினோம், அறத்தை மறந்துவிட்டோம். தந்தையாக நான் சென்று நின்று நடத்தியிருக்க வேண்டிய திருமணம் அது. கிருஷ்ணையின்றி நம் குலம் வாழ்ந்திருக்குமா என்ன? அன்று அந்த அவையில் இளைய யாதவனின் பெண் வடிவென எழுந்து அருள் புரிந்தவள் அவளல்லவா என்றார். பீமன் முகம் இறுகியது. ஆம், ஆனால் நாம் உரைத்த வஞ்சம் அவ்வண்ணமே நின்றிருக்கிறது என்றான். அது அரசியல் என்று யுதிஷ்டர் சொல்ல கையசைத்து தடுத்து, கிருஷ்ணையின் திருமணமும் அரசியலே. அரசியலுக்கு அப்பால் அவள் உள்ளத்தில் கனிந்த காதல் கொண்டிருக்கலாம். அக்காதலை நாம் வாழ்த்தலாம். ஆனால் அந்த மனம் நிகழ்வது என்பது அரசியல் மட்டுமே என்றான் பீமன். அங்கு நாம் சென்றிருந்தால் நமது அறத்தை வெளிக்காட்டி இருப்போம். ஆனால் நம்மை நம்பி இங்கு அணி சேர்ந்து கொண்டிருக்கும் நிஷாதர்களுக்கும் அசுரர்களுக்கும் கிராதர்களுக்கும் என்ன செய்தியை அது அளித்திருக்கும்? நாம் அனைவரும் சத்திரியர். ஒரு மன உறவின் பொருட்டு அல்லது ஒரு இறப்பின் பொருட்டு எவ்வாறாயினும் ஒருங்கிணைய கூடும். அன்று கீழ்குடிகள் அனைத்தும் நம்மால் இடக்கையால் வெளித்தள்ளப்படுவார்கள் என்று அவர்கள் எண்ணுவார்கள். எத்தனை தோல் தழுவினும் இன்சொல் பேசினும் இந்த ஐயம் அவர்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். மூத்தவரே, குலம் என்பது இம்மண் உருவான காலத்திலிருந்து எழுந்து நம்மை வந்து அடைந்திருப்பது. எளிதில் மறைவதோ திரிவதோ அல்ல. மலைகளைப் போல மாறா உண்மை அது. நாம் திரட்டியிருக்கும் படையினர் நடுவே நம்மை குறித்த ஐயத்தை நாமே பரப்பி அடைவதென்ன? அங்கு அஸ்தினபுரிக்கு சென்று நீங்கள் நின்றிருந்தால் வஞ்சத்தை மறந்திருப்பீர்கள். வஞ்சமும் நன்றியும் காற்றுப்பட கரையும் கற்பூரம் போன்றவை. ஆகவே அவற்றை இருண்ட ஆழத்தில் மூடி வைக்க வேண்டும். அடிக்கடி திறந்து நோக்குவது கூட அவற்றை குறைக்கும். மூத்தவரே, பேணப்படாத வஞ்சம் மெல்ல மறையும். ஏனென்றால் அது மானுட இயல்பு அல்ல. மானுடர் பொழுதாலும் சூழலாலும் மட்டுமே ஆக்கப்படுபவர்கள். நேற்றும் நாளையும் அவர்களால் எண்ணி அறியப்படுபவை மட்டுமே. நேற்றென்ற வஞ்சமும் நாளை என்ற விழைவும் மானுடரை ஆளும் தெய்வங்களுக்குரியவை. அவையிட்டு நெய்யூற்று ஓம்பப்படாத தெய்வங்கள் பகை கொள்ளும் என்பது மரபு என்று பீமன் சொன்னான். யுதிஷ்டர், வஞ்சம் உள்ளுரை நஞ்சே என்கின்றன நூல்கள் என்றார். உழுதுண்பவருக்கும் தொழுதுண்பவருக்குமான நெறிகளை இங்கு சொல்ல வேண்டியதில்லை. நஞ்சில்லாத நாகம் வெறும் புழு என்றான் பீமன். வஞ்சத்தாலும் விழைவாலும் தான் சத்திரியர் உருவாகி வருகிறார்கள். யுதிஷ்டர், ஆனால் அவள் நம் மகள் என்று சொல்ல பீமன், கிருஷ்ணைக்காக நீங்கள் அவள் தந்தையின் பிழையை பொறுத்தருளப் போகிறீர்களா என்றான். யுதிஷ்டர், அதெப்படி என்றார். சரி, அவள் தந்தைக்காக உங்கள் நிலத்தை விட்டு கொடுப்பீர்களா? அவர் பேசும் தொல்வேத நெறியை ஏற்று உங்கள் தன்னரத்தை கைவிடுவீர்களா? யுதிஷ்டர் பேசாமல் இருக்க, பிறகு எதற்கு இந்த அவை நடிப்பு? நாம் எவரோ அதை நாம் என காட்டுவோம் என்றான் பீமன். அர்ஜுனன் பெருமூச்சு விட்டான். நீ என்ன எண்ணுகிறாய் இளையோனே என்றான் பீமன். நான் எதுவுமே எண்ணவில்லை மூத்தவரே என்றான் அர்ஜுனன். யுதிஷ்டர், நான் முதலில் அவ்வாறே எண்ணினேன். ஆனால் சென்றிருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இப்போது என் உள்ளத்தில் உள்ளது என்றார். நகுலன், இளைய யாதவர் சென்றிருக்கிறார் என்றான். பீமன், அவர் செல்லலாம். ஏனெனில் அவர் சத்திரிய குடியினர் அல்ல.
அவருக்கு துரியோதனனிடம் வஞ்சம் என்றும் ஏதுமில்லை. அவன் அவையில் நின்று சிறுமை கொண்டது நமது குலமகள். அவ்வஞ்சத்தில் ஒரு துளி நீர் கூட கலக்க நாம் ஒப்புக்கொள்ளலாகாது மூத்தவரே. நமது தேரை இழுக்கும் புரவி அப்பகையே ஆகுக. அன்று அவை நின்று நாம் சொன்ன சொற்களே நம்மை ஆள வேண்டிய தெய்வங்கள் என்றான். யுதிஷ்டர் தலையை அசைத்து, எனக்கு புரியவில்லை, இத்தருணத்தில் என்ன முடிவெடுப்பது என்று தெரியவில்லை என்றார். எம் முடிவாயினும் அந்நிகழ்வு கடந்துவிட்டது, இனி அதை எண்ணி உருகுவதில் பொருளில்லை என்று பீமன் சொன்னான். ஆம், கிருஷ்ணையின்றி நம் குடியின் தன்மதிப்பு காக்கப்பட்டிருக்காது. ஆகவேதான் இன்று அவளை நம் குடிக்கு மகள் என கொள்கிறோம். இங்கிருந்து பொன்னும் மணியும் என பரிசில்கள் ஏந்தி துவாரகைக்கு செல்வோம். அங்கு நம் குடிக்கு வந்த குலமகளை கண்டு வாழ்த்துவோம். நம் குலத்து மூதன்னையருக்கு நிகராக வைத்து வணங்குவோம். அதுவே நாம் செய்யக்கூடியது. யுதிஷ்டர் முகம் மலர்ந்து, ஆம், நாம் துவாரகைக்கு பரிசில்களுடன் செல்ல வேண்டும். இங்கு விட்டதை அங்கு ஏற்ற வேண்டும் என்றார். சகதேவன், அஸ்தினபுரியிலிருந்து அவர்கள் மதுராபுரிக்கு செல்வதாகத்தான் பேசப்பட்டது, துவாரகைக்கு அல்ல என்றான். யுதிஷ்டிரன், ஏன்? சாம்பன் துவாரகையின் இளவரசன் அல்லவா என்றார். ஆனால் அவனை தன் மைந்தன் என உடன் வைத்திருப்பவர் பலராமர். துவாரகையின் இளவரசர்கள் அனைவருமே இன்று தங்கள் மூத்த தந்தையின் அணுக்கர்கள். யாதவ குடித்தலைவர்கள் அனைவருமே மதுராவில்தான் உள்ளனர். இன்று முதல் 7 நாட்கள் மதுராவில் அவர்களின் மன நிகழ்வு பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது என்றனர் என்றான் நகுலன். அப்படியென்றால் மதுராவுக்கு செல்வோம். அங்கு நம் குல முறைப்படி சீர்வரிசைகளை அளிப்போம் என்று யுதிஷ்டர் சொன்னார். எப்படியும் நாம் சென்றாக வேண்டியுள்ளது என்று பீமன் சொன்னான். யாதவர்களிடம் சென்று நம்முடைய ஆதரவாளர்களை வென்றெடுக்க வேண்டும். நகுலன் குழப்பத்துடன், மூத்தவரே, பலராமரும் கிருதவர்மனும் யாதவ குல மூத்தார் அனைவரும் துரியோதனரின் ஆதரவாளர்களாக தங்களை அவையிலேயே அறிவித்து கொண்டு விட்டனர். எஞ்சியவர்கள் யார் என்றான். எஞ்சியவர்கள் இருப்பார்கள் என்று பீமன் சொன்னான். அதை நாம் அங்கு நேரில் செல்லாமல் அறிய முடியாது. நேருண்மை எப்போதுமே பருவடிவு கொண்டது என்பார்கள் என்றார் யுதிஷ்டர். இளையோனே, இளைய யாதவர் அங்கு இருக்கிறார். இத்தனை காலம் அவர் ஈட்டிய புகழும் உடன் உள்ளது. அவர் தோழர்கள் அவருடன் தான் இருப்பார்கள். அவருக்காக தொழும்ப குறி சூடிய சாத்தியகி உடன் இருக்கிறார். பிறர் எவர் என்று பார்ப்போம். அவரை உளம் சூடியவர்கள் அத்தனை எளிதாக மறந்துவிட மாட்டார்கள். அவர்களின் மொழி மறக்கலாம், கனவில் அவர் இருப்பார். அவர்களிடம் நாம் பேச முடியும் என்றான் பீமன். அவனை அவர்கள் முற்று இழக்கக்கூடும் என உணர்ந்தால் சிலர் உளம் மாறலாம் என்றார் யுதிஷ்டர். அவருடைய மைந்தர்களில் எவர் இன்று அவருடன் இருக்கிறார்கள் என்பதும் முதன்மையான வினாவே. இன்று அவருடன் இருப்பவர்களே நாளை துவாரகையின் முடிசூட்டப்படுவார்கள் என்றால் அவரை துறந்து மூத்தவருடன் இருக்கும் மைந்தர்கள் எவரும் ஒற்றை முடிவெடுக்க முடியாது. அவர்களில் எவர் அவருடன் நின்றாலும் நம் தரப்புக்கு ஒரு யாதவ பெருவீரன் வருகிறான் என்பதுதான் பொருள் என்றான் பீமன். பிரத்யும்னனை நாம் வென்றெடுக்க முடியும் என்றே நான் எண்ணுகிறேன் என்று யுதிஷ்டர் சொன்னார். இன்று வரை அவன் தந்தையை மீறி ஒன்றையும் உரைத்ததில்லை. இப்போதும் காத்திருக்கிறான், தயங்கிக் கொண்டிருக்கிறான். குடிப்பிறந்தமைக்குரிய நிகர்நிலையை என்றும் கொண்டவன் அவன். சாம்பன் நம்முடன் இருப்பான் என்றே எண்ணினேன். துரியோதனனின் மகளை மனம் புரிந்த பின்னர் அவனால் அது இயலாது. பிரத்யும்னன் பெருவீரன். துவாரகையின் பல போர்களில் படை முன் நின்றவன். சாம்பனா பிரத்யும்னனா என்றால் பிரத்யும்னனையே நான் தேர்வு செய்வேன் என்று நகுலன் சொன்னான். பீமன், ஆனால் நம்முடன் இருப்பவர்கள் நிஷாதர்கள், அசுரர்கள். அவர்களை வழிநடத்த சாம்பன் வருவான் என்றால் நமக்கு ஒரு பெரும் படை தளபதி அமைகிறான் என்றான். சாம்பன் எப்படி வர முடியும் என்று நகுலன் கேட்டான். அவன் மணந்திருப்பது துரியோதனனின் மகளே அல்ல, இளைய யாதவரின் பீலியை உளம் சூடிய ஒரு பெண்ணை. அவருக்கு எதிராக தன் கொழுநன் படை கொண்டெழுவதை அவள் ஒருபோதும் ஒப்பமாட்டாள் என்றான் பீமன் நீள் மூச்சுடன். யாதவர்கள் எவரை நாம் வென்றெடுத்தாலும் அது நலம் பயப்பதே.
என்றார் யுதிஷ்டர். இன்று நாம் மாற்ற வேண்டிய அரசு சூழ்தல் இதுவே. இளைய யாதவனுடன் நமது படைக்கூட்டு உறுதி கொண்டிருக்கிறது என்றும், அவனை முன்னிறுத்தியே நாம் களம் காணப்போகிறோம் என்றும், நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கும் நிஷாதரும் அசுரரும் பிறரும் ஐயமர உறுதி கொள்ள வேண்டும். இளைய யாதவனுடன் களம் நிற்கும் யாதவ பெருவீரர்கள் எவரெவர் என்பதை அவர்கள் உணரும்படி செய்ய வேண்டும். யாதவ குல தலைவர்களில் ஒரு சிலரையேனும் நாம் நம் பக்கம் திருப்ப வேண்டும். அத்துடன் நம் குலத்திற்கு வந்துள்ள இளவரசியை கண்டு சீரழித்து வாழ்த்துரைக்க வேண்டும். உடனடியாக மதுராவுக்கு நான் கிளம்புகிறேன். பீமன் புன்னகைத்து, இப்போதுதான் மீண்டும் இயல்பு திரும்பி இருக்கிறீர்கள் மூத்தவரே. நல்லுணர்வையும் அரசு சூழ்தலையும் இரண்டில்லை என கலந்து விட்டீர்கள் என்றான். அவன் சொன்னது புரியாமல் திரும்பி நோக்கி ஏதோ சொல்ல வாய் எடுத்த பின் எண்ணம் விலக யுதிஷ்டர் திரௌபதியிடம், மதுராவுக்கு நீயும் வருகிறாயல்லவா என்றார். இல்லை, நான் வர வேண்டியதில்லை என்று எண்ணுகிறேன் என்றாள் திரௌபதி. நீ அவள் அன்னை என்றார் யுதிஷ்டர் குரல் மேலெழ. நான் அவளிடமிருந்து எப்போதும் பிரிந்ததில்லை, அவள் அதை அறிவாள் என்றாள் திரௌபதி. ஆகவே இப்போது அணுகி இத்தருணத்திற்குரிய நற்சொல் உரைக்க வேண்டிய தேவையும் இல்லை. எப்போதாவது அவளை கண்டால் கூட நாங்கள் உரைத்து கொள்ள ஒரு சொல்லும் இல்லை. சகதேவன், மூத்தவரே, தாங்கள் மதுராவுக்கு செல்வது உகந்ததல்ல என்றான். ஏன் என்று யுதிஷ்டர் திகைப்புடன் கேட்டார். இப்போது விரும்பியோ விரும்பாமலோ தாங்கள் ஒரு அரச மையம் என்றாகிவிட்டீர்கள். விரும்பாவிடினும் போருக்கு படை திரட்டி கொண்டிருக்கிறீர்கள். இத்தருணத்தில் நட்பு கோரி யாதவ தலைநகருக்கு நீங்கள் நேரில் செல்வது அரச நிலைக்கு உகந்ததல்ல. அரசன் துணை கோர வேண்டுமே ஒழிய துணைக்காக இறக்கலாகாது. அது அவனது ஆற்றல் குறைவையே வெளிக்காட்டும். அந்த ஆதரவை நாம் பெற்றால் நாளை அவர்கள் நம்மை ஆள நினைப்பார்கள் என்றான் சகதேவன். இளைய யாதவனிடம் என்ன அரச முறைமை நமக்கு என்றார் யுதிஷ்டர். தாங்கள் செல்லவிருப்பது மதுராவுக்கு, துவாரகைக்கு அல்ல. ஆழியர் அமைந்த துவாரகைக்கு தாங்கள் எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம். அங்கு ஒரு அவை காவலனாக வேல் கொண்டு நின்றிருந்தாலும் தங்கள் மாண்பு குறைவதில்லை. மதுராவில் வசுதேவருக்கும் பலராமருக்கும் முன்னால் தங்கள் முடி அணுவிடை கூட தாழலாகாது என்றான் சகதேவன். யுதிஷ்டர் அசைவற்ற இமைகளுடன் அப்படியே உறைந்தார். அறைக்குள் வந்த காற்றை அப்போதுதான் உணர முடிந்தது. எவரும் அறியாமல் அது அங்கே சுழன்று கொண்டிருந்தது என சதாநீகன் எண்ணிக்கொண்டான். பின்னர் யுதிஷ்டர் எண்ணம் கலைந்து தாடியை நீவி விட்டு கொண்டு பெரும் மூச்சு விட்டார். திரும்பி பீமனை நோக்கி, அவ்வண்ணம் என்றால் இளையோன் செல்லட்டும். இவனுடைய தோல் விரிவை பலராமர் விரும்புவார் என்றார். மல்லர்களுக்கு அவர்களுக்கே உரிய மொழி உண்டு என்று சகதேவன் சொன்னான். ஆனால் வெளித்தெரிவது போல் பலராமர் அல்ல அங்குள்ள அரச மையம். அவர் துணைவி ரேவதி அவரை ஆட்டுவிக்கிறார். எவ்வகையிலும் அவருடன் சொல் நிற்கவோ அரசு சூழவோ மூத்தவரால் இயலாது. நமது ஆடலும் அரசியுடன் அல்ல. பிறகு யார் செல்வது என்று யுதிஷ்டர் கேட்டார். மூத்தவர் அர்ஜுனர் செல்லட்டும். அவர் இளைய யாதவரின் தோழர். இது அரசு முறை பயணம் அல்ல. தன் தோழரை சந்திக்க சென்றதென்றே அது தோன்றட்டும். அங்கு சென்று யாதவர்களிடம் குடியவைகளில் அமர்ந்து பேச அவரால் இயலும். ஏனென்றால் அவர் யாதவ குலத்து அரசியை மணந்தவர் என்று சகதேவன் சொன்னான். யுதிஷ்டர், ஆம், எண்ணுகையில் அதுவே உகந்ததென்று தோன்றுகிறது என்றார். அவர் பெண்களுடன் உரையாட முடியும் என்றான் சகதேவன். யுதிஷ்டர் திரும்பி நோக்க, அவரை போன்றவர்களை அன்னையர் விரும்புவார்கள் என்று சகதேவன் சொன்னான். அவன் சொன்னதென்ன என அனைவருக்கும் புரிய பீமன் புன்னகை செய்தான். யுதிஷ்டர், இளையோனே, நீ என் பொருட்டு நம் கொடியுடன் மதுராவுக்கு செல். இளைய யாதவரையும் மூத்த யாதவரையும் யாதவ பேரரசரையும் சந்தித்து நமது தரப்பை சொல். நன்று நடக்கும் என்று எண்ணுவோம் என்றார். நகுலன், இன்னும் சில நாட்களில் துரியோதனரே மதுராவுக்கு கிளம்பக்கூடும் என்று செய்தி வந்துள்ளது என்றான். ஏன் என்று ஐயத்துடன் யுதிஷ்டர் கேட்டார். இளைய யாதவர் அஸ்தினபுரிக்கு வந்தது அக்குடி மக்களுக்கிடையே எழுப்பிய எழுச்சியை துரியோதனர் பார்த்திருப்பார்.
அவரை ஆதரிக்கும் சிறுகுடி அரசர்களிடமும் அது பெரு வரவேற்பை பெற்றிருக்கும். இத்தருணத்தை பயன்படுத்தி கொண்டு இளைய யாதவரையும் தன் பொருட்டு பேசும்படி முறையாக அவர் அழைக்க வாய்ப்புள்ளது. யுதிஷ்டர் தலை அசைத்தார். நகுலன், மன நிகழ்வுக்கு வந்துள்ள அரசரிடம் அரசு சூழ்தல் பேசுவது மரபல்ல என்பதனால் அதை பேசி இருக்க மாட்டார். மதுராவுக்கு சென்று அவ்வாறு படை துணை கோரினால் அதை அரச முறைப்படியே இளைய யாதவர் மறுக்க முடியும் என்றான். அவர் மறுப்பார் என்பதில் என்ன ஐயம்? துரியோதனனை சூழ்ந்திருக்கும் அரசர்கள் அல்லவா அவருடைய முதல் எதிரிகள் என்றார் யுதிஷ்டர். ருக்மியும் ஜெயத்ரதனும் அங்கிருக்கிறார்கள். சிசுபாலனின் வஞ்சமும் ஜராசந்தனின் வஞ்சமும் கூட துரியோதனின் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆம், ஆனால் அவ்வாறு படை கூட்டு கோரி அவர் இளைய யாதவரை சந்தித்து மீள்வதென்பது நமது தரப்பில் இருக்கும் சிறு குடி மன்னர்களையும் நிஷாதர்களையும் கிராதர்களையும் ஐயம் கொள்ள வைக்கும். அத்துடன் தனக்கு படை துணையுடன் வந்திருக்கும் தொல்குடி சத்திரியர்களுக்கு ஒரு செய்தியை அளிக்க துரியோதனர் விரும்பலாம். அவர்கள் அவரை ஆதரிப்பதனாலேயே அவர் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. இளைய யாதவருடன் முற்றிலும் ஒத்திசைந்து செல்வதனூடாக கூட அவர் தன் நிலத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றான் சகதேவன். தலை சுழல்கிறது இந்த அரசு சூழ்தல் முறைமைகள் என்றார் யுதிஷ்டர். இளையோனே, நாம் செய்ய வேண்டியதென்ன என்று மட்டும் சொல். சகதேவன், மூத்தவர் சென்று தன் தோழரிடம் படை துணை கோரட்டும். தந்தை என்று சென்று யாதவ இளவரசனையும் இளவரசியையும் வாழ்த்தட்டும் என்றான். பீமன், முதன்மை இலக்காக கொள்ள வேண்டியது ஒன்றே. பலராமர் நமக்கெதிராக அஸ்தினபுரியுடன் இணைந்து படை முன் நிற்க கூடாது. சாம்பனும் பிரத்யும்னனும் அங்கு நிற்காமல் இருந்தால் அது மேலும் வெற்றி என்றான் யுதிஷ்டர். நாம் மீண்டும் மீண்டும் போர் பற்றியே பேசுகிறோம். என்னை அது உளம் கலங்க செய்கிறது என்றார். பிரத்யும்னன் மட்டுமாவது நமது தரப்புக்கு வருவான் என்றால் நாம் முழுமையாக வென்றுவிட்டோம் என்றே பொருள். அதன் பொருட்டு இளையவன் செல்லட்டும் என்றான் பீமன். நீ என்ன சொல்கிறாய் இளையோனே என்றார் யுதிஷ்டர். எனக்கு ஆணையிடப்பட்டதை நான் செய்கிறேன். அரசு சூழ்தலின் நெறிகள் அனைத்தையும் நான் முற்றாக மறந்து நெடு நாட்கள் ஆயிற்று. இன்று என் மொழி வேறு. நான் என்னை ஆட்கொண்டவரின் அடியவன் மட்டுமே, பெரிதொன்றும் அல்ல என்று அர்ஜுனன் சொன்னான். யுதிஷ்டர் அர்ஜுனனின் முகத்தை பார்த்தபடி சற்று நேரம் உறைந்து அமர்ந்த பின்னர் மெல்ல கலைந்து தாடியை நீவியபடி சகதேவனை பார்த்தார். சகதேவன் புன்னகைத்து, இளையோர் இருவரும் அவருடன் செல்லட்டும். சதாநீகன் அவன் மூத்தோருக்கு நிகரான அரசு சூழ் நெறி அறிந்தவன். அவனுக்கு ஒரு வாய்ப்பளிப்போம் என்றான். சதாநீகன் தலை வணங்கினான். அவையை விட்டு வெளியே நடந்த நகுலனையும் சகதேவனையும் தொடர்ந்து சதாநீகனும் நிர்மித்ரனும் சென்றனர். அர்ஜுனனும் பீமனும் உரையாடியபடி அவர்களை தொடர்ந்து வர பீமனின் காலடிகளை உணர்ந்து நால்வரும் ஒதுங்கி வழிவிட்டனர். பீமன் சகதேவனின் தோளில் கை வைத்து, மைந்தருக்கு பணிகளை சொற்களை பயிற்றுவித்து அனுப்பலாகாது இளையோனே. அவர்கள் ஆற்ற வேண்டியதை அவர்களே அறிவார்கள். மன்று சூழ்கையில் ஒழிய வேண்டியதென்ன என்பதை மட்டும் சொல்க என்ற பின் அர்ஜுனனிடம், இவர்களில் அரசு சூழ்தல் திறன் சற்றும் இல்லாதவன் என்று நான் எண்ணியது அபிமன்யுவை. அவனை பற்றி கேட்ட ஒவ்வொரு செய்தியுமே வியப்பூட்டுகின்றது. அர்ஜுனன், அனைத்திலிருந்தும் விலகி நிற்க அவனால் இயல்கிறது. ஆகவே நிகர்நிலை குலையாமல் செயலாற்றவும் அவன் திறன் கொண்டிருக்கிறான் என்றான். விலகி நிற்பது அவன் இங்குள்ள அனைத்தையும் விட பெரியதொன்றை பற்றி நிற்பதனால் என்றான் சகதேவன். இளையோர் அரசு சூழ்வதை காண்பது இனிது. அது அவர்கள் ஈட்டிய பொருளால் நாம் உண்பதற்கு நிகர் என்றான் பீமன். நாளையே கிளம்புக. புதிய ஊர் ஒன்றில் நுழைகையில் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளலாகாது என்பதை மட்டுமே சொல்வேன். பேச்சைப் போல விழி மறைக்கும் திரை பிரிதில்லை என்ற பின் சதாநீகனின் தோளை தட்டிவிட்டு சென்றான். அவர்கள் இருவரும் இடைநாழியில் நடந்து அப்பால் மறைய நகுலன் சதாநீகனிடம், மூத்தவர் மிகவும் உளம் விலகி இருக்கிறார். காண்டீபம் நான் இழந்தது போல் தோன்றுகிறார் என்று நேற்று கூட ஒரு சூதன் சொன்னான். இந்த போரிலும் முடி பூசலிலும் அவர் அகம் எவ்வகையிலும் ஈடுபடவில்லை. எனவே
மதுராவில் அவர் உரிய முடிவெடுத்து திறனுடன் சொல் கோத்து அனைத்தையும் இயற்றுவார் என்று எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அப்பணியை நீங்கள் தான் இயற்ற வேண்டும் என்றான். ஆகவே இல்லாதது போல் அங்கிருங்கள். உணர்வுகள் அனைத்தையும் கூர்ந்து நோக்குங்கள். ஒவ்வொரு சொல்லையும் அதனுடன் இணையும் விழியால் பொருள் கொள்ளுங்கள். சகதேவன்: மைந்தா, அஸ்தினபுரிக்கு யாதவர்களின் ஆதரவு இயல்பானதாக இருக்கும் என்றால் நாம் இயற்றுவதற்கொன்றுமில்லை. அது மிகையான உணர்வு கொந்தளிப்பு கொண்டிருக்கும் என்றால், அங்காடியிலும் அவையிலும் அதையே மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், உள்ளே ஐயமும் சிறு விரிசலும் இருக்கிறது என்றுதான் பொருள். அது எத்தரப்பென்று கண்டுபிடியுங்கள். விருஷ்ணிகளும் போஜர்களும் ஹேக்கையர்களும் இளைய யாதவரிடமிருந்து பிரிந்து சென்று விட்டார்கள். ஆனால் எவ்வகையிலும் பொருட்படுத்தாத குக்குட நாட்டினர் என்று மேலெழுந்து வருகிறார்கள். அதை எண்ணி எரிச்சல் கொள்ளும் எவரேனும் யாதவபுரியில் இருக்கக்கூடும். அவர்களிடமிருந்து நாம் தொடங்க வேண்டும் என்றான். சதாநீகன்: முயல்கிறேன் தந்தையே என்று தலை வணங்கினான். சகதேவன்: கணிகரை நீங்கள் அரசு சூழ்தலில் வெல்ல முடியாது. ஆனால் அவர் ஆற்ற முடியாதது ஒன்றே, அறத்தோடு நிற்றல். ஆகவே உங்கள் படைக்கலமாக அறத்தை கை கொள்ளுங்கள். சதாநீகன்: ஆணை என்றான். இன்றே கிளம்புங்கள். அஸ்தினபுரியிலிருந்து மூத்தவர் துரியோதனர் எப்போது கிளம்புவார் என்று தெரியவில்லை. ஓரிரு நாளேனும் அவருக்கு முன்னால் நீங்கள் மதுராவுக்கு சென்றிருப்பது நன்று. கணிகரின் சொற்களுடன் அவர் வந்து இளைய யாதவரை பார்ப்பதற்கு முன்னர் நீங்கள் பார்த்தாக வேண்டும் என்றான் சகதேவன். இப்போதே பயணத்துக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் தந்தையே என்றான் சதாநீகன். சென்று வருக என்று சகதேவன் சொல்ல, சதாநீகன் அவர்கள் இருவரின் கால்களை தொட்டு தலை சூடினான். நிர்மித்ரனும் வணங்க இருவரையும் வாழ்த்தி வெற்றி கொள்க என்று தந்தையர் சொன்னார்கள். அவர்கள் இடைநாழியை கடந்து படி இறங்குகையில் நிர்மித்ரன், களிக்களத்திலிருந்து போர்க்களத்திற்கு செல்பவனாக உணர்கிறேன் மூத்தவரே என்றான். சதாநீகன் புன்னகைத்து, அனைத்தும் நிகழ்ந்து முன்னரே முடிந்துவிட்டன இளையோனே, நாம் அதை மீண்டும் நடிக்கிறோம் என்றான். என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபடி நிர்மித்ரன் அவனுடன் ஓடி வந்தான். நான் புரவி நிலைக்கு செல்லவிருக்கிறேன். பெரிய சாமரனுக்கு இடக்காலில் சிறிய புண். காலையில் மருந்திடச் சொல்லி இருந்தேன். சென்று பார்த்துவிட்டு செல்ல வேண்டும். நிர்மித்ரன் முகம் மலர்ந்து, இங்கிருந்து நேராக படுக்கைக்கு சென்றால் என்னாலும் துயில் கொள்ள முடியாது. புறவிச்சாலையிலிருந்து துயில் அறைக்கு சென்றால் இனிய கனவுகளுடன் வருகின்றன என்றான். எழுதழல் 71வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.